சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எந்த தாயும் படாத கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க. நீங்க மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தீங்கன்னா நான் இந்நேரம் உங்க மகளா இருக்கிற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்காமலே போயிருக்குமா. அருவி, ஜெயிலுக்குள்ள எனக்கு வேற வழியே இல்ல அருவி. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு உன்னை நான் பொத்தி பொத்தி பாதுகாத்தேன். உன்னை பாதுகாக்கிறதுக்காக நான் அத்தனை வழியையும் பொறுத்துக்கிட்டேன். அன்னைக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சதோட விடல. நான் ஜெயில ரவுடித்தனமா நடந்துக்கிட்டேன்னு சொல்லி அந்த ஜெயில 2 நாளைக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டுட்டாங்க. அததான் என்னால தாங்கிக்கவே முடியல அருவி. 2 நாளா என்னோட செல்ல மட்டும் திறந்து விடவே இல்லை. எனக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்கல. நான் சாப்பிடலன்னா வயித்துல இருக்கிற என் குழந்தையும் பட்னியா இருக்குமேன்னு ரொம்ப துடிச்சிட்டாருவே. அதுக்காக ஒரு வாய் சாப்பாடு கிடைக்காதான்னு சாப்பாட்டுக்காக பிச்சைக்காரி மாதிரி ஏங்கி நான் தவிச்சேன். அக்கா, அக்கா, யாராவது வாங்கல? யாராவது இருக்கீங்களா? அக்கா, அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. கொஞ்சம் சாப்பாடு. அக்கா, ஷோ, யாராவது இருக்கீங்களா மேடம்? மேடம், அக்கா நில்லுங்கக்கா, சாப்பாடு கொடுங்கக்கா. ரொம்ப பசிக்குதுக்கா. அக்கா, அக்கா, மேடம் மேடம் மேடம், ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் கதவு திறங்க மேடம். நான் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம். நான் சாப்பிடலன்னா என் வயித்துல இருக்கிற குழந்தையும் பட்னியா கிடக்க மேடம். முடியாது மேடம். சாரிமா, உனக்கு தான் மேடம் 2 நாளைக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படிமா நான் கதவு திறந்து விட முடியும்? நீ யாரோடையும் சண்டை போடாம ஒழுங்கா இருந்திருக்கணும். இப்ப குழம்பி என்னமா பண்றது? நான் கதவு திறந்து விட்டா என் மேலதாம்மா கம்ப்ளைண்ட் வரும். மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம், நான் 2 நாள் சாப்பிடாம இருந்தா என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் மேடம். கொஞ்சம் திறந்து விடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம், அம்மா 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 அம்மா, கொஞ்சோண்டி சாப்பாடு கொடுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா அம்மா, சாப்பாடு. அம்மா, என்னை பத்தி கவலையே இல்லையா? அம்மா 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 அம்மா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லம்மா. என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுமா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. அம்மா, கொஞ்சம் என் குழந்தைக்காக யாராவது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன், நீங்க நல்லா இருப்பீங்க. அம்மா ப்ளீஸ்மா, யாராவது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன். அம்மா ப்ளீஸ்மா. அம்மா, எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காகவாது கொடுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா, பாவம், நீ வயிற்று பிள்ளைக்காரி 2 நாளா சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு என் மனசு கேட்கலம்மா. என்னோட சாப்பாடை தான் உனக்கு கொடுத்துருக்கேன். நான் ஒரு நாள் பட்டினி கிடந்தா எனக்கு ஒன்றும் ஆயிடாதுமா. நீ வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்க, நீ பசியோட இருக்கக்கூடாதுமா. சாப்பிடுமா, நல்லா சாப்பிடுமா. அப்பதான் குழந்தை நல்லா இருக்கும். வரேம்மா.
அந்த பெரியம்மா அவங்க சாப்பாட்டை எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு. என் குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு சாப்பாட்டையும் ஒரே மூச்சுல நான் சாப்பிட்டு முடிச்சேன். அதுக்கப்புறம் என் நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்ட மத்த கைதிகளும் எனக்கு காளி அம்மாவுக்கு தெரியாம உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. வேலைக்கு ஒருத்தர் அவங்க சாப்பாட்டை எனக்கு கொடுத்து என்ன காப்பாத்தினாங்க. அன்னைக்குதான் நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். ஜெயில இருக்கிற யாரும் கெட்டவங்களும் இல்ல, வெளியில இருக்கிற யாரும் நல்லவங்க இல்லைன்னு நான் தீர்க்கமா முடிவெடுத்தேன். அது வரைக்கும் காளியம்மா என் மேல உள்ள பகையாலதான் என்ன கொல்லணும்னு துரத்துறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்சது தப்புன்னு அன்னைக்கு அந்த நாராயணமூர்த்தி ஜெயிலுக்கு வந்தப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அம்மா என்ன சொல்றீங்க? நாராயணமூர்த்தி எதுக்காக ஜெயிலுக்கு வந்தா? சங்கரி, அந்த கொலைகாரன் உன்னை தேடி ஜெயிலுக்கே வந்தானா? அவன் உங்களை தான் பார்க்க வந்தானாமா? அவன் என்ன பார்க்க வரல, ஆனா அவன் எனக்காக தான் வந்திருக்கான். அங்க நான் நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. எங்க வீட்ல இருந்து என் வந்திருக்காங்க. வீட்ல வாங்க. இருந்து என் பையன் வந்திருக்கான். என் பையனை நான் பார்க்க போறேன்.